இன்னைக்கு பள்ளிகள்ல நடக்கக்கூடிய ஒரு பிதஅத் தான் நியத்து முறையை சொல்லி கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாஸா தொழுகைக்கு ஒரு நியத்து முறையை காட்டி கொடுக்கல. ஷாஃபி மதுஹபுல ஷாஃபி இமாமோ நவவி இமாமோ யாரும் காட்டி கொடுக்கல. என்ன சொன்னாங்க? உள்ளத்துல நினைக்க வேண்டிய அந்த எண்ணத்தை வாயால சொன்னா நல்லமுண்டாங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆனா இவங்க ஒரு வாசக முறையை உருவாக்கி வைத்துக் கொண்டு 4 தக்பீர்களை கொண்ட ஜனாசாவுடைய தொழுகையை கிபிலாவை முன்னோக்கி மாமுமாக தொழுகிற என்ற ஒரு முறை என்ன செய்யறாங்க? பள்ளிகள்ல சொல்லி கொடுக்கறாங்க. இது ஷாஃபி மதுஹபுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விடயம் என்றதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. நியத்துன்றது என்ன? நாங்க அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? ஜனாசா தொழ வந்திருக்கிறோம். எத்தனை தக்பீர்? 4 தக்பீர். இதெல்லாம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக அல்லாஹு அக்பர் என்ற அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம் என்ற எண்ணத்தோட தக்பீர் சொன்னா என்ன? கடமை முடிஞ்சு. முதலாவது தக்பீருக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவோம். இஸ்லாமிய அறிஞர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை மௌனமாக ஓதுவதுதான் நபி வழி என்றத ஹதீஸுகளை வச்சு சொல்றாங்க. வெளிப்படையா ரசூலுல்லாஹ் ஓதியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் சத்தம் போட்டு ஓதுறாங்க. ஓதிட்டு என்ன காரணம் சொன்னாங்க? இது சுன்னா என்பதை கற்றுத் தருவதற்காக செய்றாங்க. எனவே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற சட்டம் தெரியாத ஒரு சமூகத்துல தொழுவிக்கிறோம்டா கொஞ்சம் சத்தம் போட்டு ஓதி இது சுன்னான்றதை காட்டலாம். எல்லாரும் தெரிஞ்ச மக்கள் தான் இருக்கிறாங்கண்டா மௌனமாக ஓதுவதுதான் ஜனாசா தொழுகையில் சுன்னான்றதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது.